ஆதிவியூ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறோம் என்று சொன்னால், ரீச்சா பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். ரீச்சா வந்து ஒரு 2018ஆம் ஆண்டில் இருந்து இயங்கி கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் அதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஆதிவியூ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகின்ற ஆதிவியூ சேனலுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிவியூ சொந்தங்களே, நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறோம் வடக்கு மாகாணத்தில் இயக்கச்சி என்ற இடத்துல வந்து சுற்றுலா தலமாக இயங்கக்கூடிய ஐபிசி பாஸ்கரனுடைய நிறுவனமான ரீச்சா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் நுழைவாயிலை தாண்டி உள்ளுக்க போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் வேன்கள் எல்லாமே வந்து இந்த ரீச்சாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் என்ற வாகனம்தான். இது வந்து உண்மையாகவே உள்நாடு, வெளிநாடு, வெளி மாவட்டம் என்று சொல்லி பல இடத்து மக்களும் வந்து வாகனங்களில் வந்து பார்க்குறதும் பஸ்ஸில் வந்து பார்க்குறதுமா நிறைய பேர் உள்ள நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இந்த ஐபிசி பாஸ்கரன் ரீச்சா பஸ் வந்து இங்கே வரக்கூடிய பார்வையாளர்கள் வந்து அதிகமானவர்கள் முஸ்லீம்களாக இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு வந்து ஹலால் உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹலால் ரெஸ்டாரண்ட் ஒன்றை வந்து இங்கே இன்றைக்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 months 3 மாதத்துக்கு முன்னுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய விஷயம் அந்த ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்ன விஷயம் இருக்குன்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 7 விதமான ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே. அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு அரசு ரெஸ்டாரண்ட்டை 7 ரெஸ்டாரண்ட்டில் போடுறோம். அதில் ஸ்பெஷலாக வந்து இப்போ எங்களை இஸ்லாமிய சகோதரர்கள் வருகை அதிகரிச்சிருக்கிறதால நெய்தல் ஹலால் ரெஸ்டாரண்ட் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 300 இருக்கைகளை கொண்டது. நான் நினைக்கிறேன் வட மாகாணத்திலேயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அதுதான். வணக்கம். இது ரீச்சாவில் இருக்கிற நெய்தல் ரெஸ்டாரண்ட். இது வந்து ஒரு 300 கெப்பாசிட்டியில் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் 300 பேக்ஸ் வந்து இதில் இருந்து ஹலால் ஃபுட் சாப்பிடலாம். இது வந்து ஹலால் ரெஸ்டாரண்ட். எங்களுடைய ஒரு முஸ்லீம் செஃப்பில் இருந்து நாங்கள் இங்கே செய்கிற எல்லாமே ஹலால் சம்மந்தப்பட்டது தான் நாங்கள் இங்கே செய்கிறோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எனி டைம் வந்து நீங்கள், அதாவது மார்னிங்லேருந்து ஈவினிங் 5-6 மட்டும் புஃபேலேயே சாப்பாடு இருக்கும். நீங்கள் எனி டைம் வந்த உடனே ஆர்டர் பண்ணி சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் அவ்வளோத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நைட்டில் எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் இங்கே செஞ்சு அதுக்குரிய புஃபேஸ், டிஜே நைட்ஸ் அப்படி எல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே செஞ்சுருக்கிறோம். அது நாங்கள் அரேஞ்ச் பண்ணியும் தரலாம். இது வந்து உண்மையில் நீங்கள் இந்த வருஷம் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணி நாங்கள் என்னென்னு சொன்னால் கூடுதலான முஸ்லீம் நண்பர்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து எங்கள்ட்ட அந்த ஹலால் ஃபுட் கொடுக்கணுமன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எங்களோட முதலாளி வந்து இதை வந்து ஹலால் ரெஸ்டாரண்ட்டாக நீங்கள் இதை நடத்தணும்னு சொல்லி எங்களுக்கு இதை கையளிச்சிருக்கிறாரு. ஸோ நாங்கள் அதுக்குரிய மாதிரி ஹலால் முறையிலேயே நாங்கள் சாப்பாடு செஞ்சு அந்த உணவுகளை வந்து நாங்கள் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஐபி ரூம்ஸ் இருக்குது. வேணும்னா நான் அதே உங்களுக்கு காட்டுவேன்.
ஒன்று வந்து 25 பேர் கெப்பாசிட்டியோட இருக்குது. மற்ற விஐபி ரூம்ஸ் வந்து ஒரு 16 பேரோட இருக்குது. நீங்க அதை பார்க்கறேன்னா பார்க்கலாம். இது வந்து கார்த்திகை பூவோட சம்பந்தப்பட்டு கார்த்திகை பூவோட வித்தியாசமான ஒரு முறையில நாங்கள் இதை வடிவமைச்சிருக்கிறோம். ஆமா, இதுல வந்து 25 சீட்ஸ் இருக்கு. இது நாங்க வந்து இப்ப என்னன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு மீட்டிங் கெட் டுகெதர் அப்படின்னு சொன்னா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நாங்க ஸோ இது நாங்கள் வந்து இதில் சின்ன ஒரு புஃபே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இந்த பிளேஸில். ஸோ அவங்க இதில் இந்த இப்போ ஒரு 25 பேர் புஃபே ஆர்டர் எடுத்து சாப்பிட போகிறாங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் ஒரு 25 பேருக்குரிய புஃபே மாதிரி செய்வோம். எங்களோட மெயின் வந்து ஹலால் ஃப்ரூட் தான் கிடையாது. அதில் ஃபுல்லாக சிக்கன்லேருந்து எல்லாம் ஹலால் ஃப்ரூட். அதில் ஹலால் இல்லாத நாங்கள் இன்னுமே சமைக்க மாட்டோம். எங்கள்கிட்ட பிரியாணி ஸ்பெஷலாக இருக்குது. பிரியாணி சாமான் ஒன்று இருக்குது என்கிட்ட. பிரியாணி சாமான் மற்ற ரைஸில் எல்லாம் ரைஸ் நாசி குரான் மூங்குவலி எல்லாம் ரைஸ் செய்வோம். இது கறி எடுத்தீங்கன்னா மட்டன் பீஃப் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரெசிபி எல்லாம் குருமா முறையில் தான் எல்லாமே இருக்கும். இல்லை விலை கொஞ்சம் ஸ்பைஸ் தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் ஃப்ரூட் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற வெளியே இருக்கிறது பார்க்க ஃப்ரூட்டில் வித்தியாசம். மற்ற கீ ரொட்டின்னு ஒன்று இங்கே இருக்குது. அது நல்ல ப்ரமோட். அது வந்து நல்ல புது ரொட்டி. அது வெளியில் இல்லை, அது இங்கே மட்டும்தான் இருக்குது. மற்ற டோல்பின் கொத்து ஒன்று செய்கிறோம். நாங்கள் வந்து கீ ரொட்டி, டோல்பின் கொத்து, நூல் பராட்டா, கொஞ்சம் நல்ல வித்தியாசமான மெனு தான் நாங்கள் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.